ஹை ட்ரேடர்ஸ், நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா 7 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த 7 கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வர இந்த 2 கேண்டில்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வர இந்த 2 கேண்டில்ஸ் தான் நமக்கு முக்கியமானது. இந்த 2 கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா? இந்த 2 கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 பாயிண்ட் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் வர ரெட் கேண்டில், அதாவது அப் ட்ரெண்டுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. இந்த இது கேண்டிலுக்கும் உள்ள அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர ரெட் கேண்டிலோட லென்த். சரிங்களா? ஓப்பன் டு ஹை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வர கேண்டிலோட இந்த கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸும் கிரீன் கேண்டிலோட ஓப்பனும். சரிங்களா? இப்போ நமக்கு க்ளோஸு, கிரீன் கேண்டிலோட ஓப்பனும் பைசா கணக்குல 40 பைசாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 பைசாக்குள்ள இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100.50 அப்படின்னா, இந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பன் வந்து 100.40 பைசா, 100.30 பைசா அப்படிங்கிற மாரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். ஸோ இந்த மாரி ஒரு கேண்டில் உங்களுக்கு ரொம்ப கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட மேல இருக்கணும். அதே மாதிரி ஓப்பனும் க்ளோஸும் 40 பைசாக்குள்ள இருக்கணும். அதான் முக்கியமானது. ஸோ தேர்ட் கேண்டில் என்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த செவன்த் கேண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடணும். சரிங்களா? செவன்த் கேண்டில் ப்ராஃபிட் வெளியே வந்துடணும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொண்டு போனோம் அப்படின்னா நல்லா இன்னும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த 7 கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கானது. சரிங்களா? டவுன் ட்ரெண்ட்ல நீங்க க்ளோஸை பார்க்கணும். இந்த க்ளோஸ், இந்த கிரீனோட க்ளோஸும் ரெட்டோட ஓப்பனையும் பார்க்கணும். அப் ட்ரெண்டுக்கு கிரீனோட க்ளோஸையும், சாரி, கிரீனும் ரெட்டோட க்ளோஸையும் கிரீனோட ஓப்பனையும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு கிரீனோட க்ளோஸையும் ரெட்டோட ஓப்பனும் நமக்கு 40 பைசா இருக்கும். ஸோ அதான் நம்ம கணக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே உள்ள 2 கேண்டிலோட ஓப்பன் டு ஹை லென்த் வந்து பார்த்தோன்னா 9 பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ட் கேண்டில் என்ட்ரி, செவன்த் கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். இங்கே வந்து 30 to 40 பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு மேலே தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு மேலே தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு மேலே முடிஞ்ச அளவு ஐடிஎம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ப்ரீமியத்தில் நீங்கள் இதே மாதிரி நார்மலா கேண்டில்ல நமக்கு பிரீமியத்திலையும் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்துங்க. அதே பர்டிகுலரா இந்த ஹை டு லென்த் 40 பைசாக்கு நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நமக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியத்தில் வந்து டிகே நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கேண்டில் உங்களுக்கு ஒரு ½ ஹவர் க்ளோஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இங்கே இண்டெக்ஸில் நமக்கு அமையும் போது இது வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸில் நீங்கள் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி 3த்துக்குமே ட்ரை பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ கண்டிஷன் நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. 2 கேண்டோட ஹைட் டு லென்த் வந்து பார்த்தோன்னா 9 பாயிண்ட் இருக்கணும். அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரெட் கேண்டிலோட க்ளோஸுக்கும் நெக்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சு அடுத்து வர ஓப்பன் ஆகிற கேண்டிலோட ஓப்பனுக்கும் பைசா வந்து பார்த்தீங்கன்னா 4 பைசா கொடுக்கணும். அதுதான் ஓகேங்களா? ஸோ லைவ்ல காமிக்கிறவாங்க. ஸோ லைவ்ல உங்களுக்கு 2 இது நான் மேட்ச் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு லைவ்ல காமிக்கிறேன். ஸோ நான் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கேன். சரிங்களா? இங்கேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தோன்னா 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த 2 கேண்டிலோட க்ளோஸ் அண்ட் ஓப்பன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வந்து 40 பைசாக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணதுல இங்க இது டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? டவுன் ட்ரெண்ட்ல பாருங்க. இங்க ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க நான் அந்த கர்சன் அங்க வைக்கும்போது நீங்க க்ளோஸை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல க்ளோஸை பார்த்துக்கோங்க. கிரீன் கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 997. நெக்ஸ்ட் ரெட் கேண்டிலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 996.70. அப்போ நமக்கு 30 பைசா தான் டிஃப்ரெண்ட். ஸோ தேர்ட் கேண்டில் என்ட்ரி நமக்கு செவன்த் கேண்டில் இங்கே இருக்கு. நீங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு அப்படி எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா நமக்கு
எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம ரெட் கேண்டிலோட க்ளோஸை பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி கேண்டில் லென்த் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த இடத்துல 64 பாயிண்ட் இருக்குதுன்னா லென்த் கேண்டில் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரீன் கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் ஓகே தான் சரிங்களா. 9 பாயிண்ட் இருந்தாலும் ஓகே, 9 பாயிண்ட் மேலே இருந்தாலும் ஓகே. ஸோ இதனுடைய டிஃப்ரெண்ட்டை பாருங்கள், க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் சரிங்களா. இது டவுன் ட்ரெண்டானது, டவுன் ட்ரெண்டுக்கானதுக்கு கிரீனோட க்ளோஸையும் ரெட்டோட ஓப்பனையும் பார்க்கணும். அப் ட்ரெண்டுக்கு அப்படிங்கிறப்ப ரெட்டோட க்ளோஸையும் கிரீனோட ஓப்பனையும் பார்க்கணும். இப்போ டிஃப்ரெண்ட் பாருங்கள், 841.25. ஸோ நெக்ஸ்ட்டு கிரீனோட ஓப்பன் பாருங்கள் 841.05. அப்போது 15 பைசா தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ நம்ம உடனே இந்த இடத்துல தேர்ட் கேண்டில் என்ட்ரி, 7th கேண்டில் எக்ஸிட். நீங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் சரிங்களா. ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதுமானது. ப்ரீமியத்தில் இந்த மணியை நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க, அதுதான் நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு கேண்டில் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலோட ஒரு ஆஃப் ஆகுது ப்ரீமியத்தில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சரிங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் இதை தொடர்ந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டில் இருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி ப்ரீமியத்துலையும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இதை பாருங்கள், ரெட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 74.20, க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 73.95. ஸோ நமக்கு 5 பைசா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 25 பைசா சரிங்களா. அப்போது தேர்ட் கேண்டில் என்ட்ரி இதான் 11:45 அப்படிங்கிறது தேர்ட் கேண்டில். ஸோ உங்களுக்கு 7th கேண்டில் எக்ஸிட் ஆகிடணும் சரிங்களா. ஸோ மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரியே நமக்கு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு எந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம மினிமம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு அடுத்து வரும். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைமண்ட் ட்ரேடர்ஸ் பாய்.